ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெற்றிவேல் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் டே அன்றைக்கி நம்ம இப்போ எக்ஸாமுக்குள்ளே போயிட்டோம். ஸோ ஜிஎஸ் பேப்பர் சிசெட் 2 எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு 20லேருந்து 25 கொஸ்டின் பார்ப்பாங்க. பார்த்த உடனே டஃப்பாக இருக்குது, ஐயோ பேப்பர் டஃப்பு, அங்கேயும் முடிஞ்சிச்சுங்க, எதுவுமே எழுத முடியாது. அந்த கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆகிடும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், எதையும் திங்க் பண்ண முடியாது, எதையும் யூஸ் பண்ண. முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, 20 to 25 கொஸ்டின் எப்போவுமே யூபிஎஸ்சியில் டஃப்பாக தாங்க இருக்கும். அது எல்லாருக்குமே டஃப் தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது முதல்ல அதை எந்த டஃப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஈஸியாக இருக்க கொஷின் போங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ எதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியுமோ முதல்ல அதை அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியுமோ அதை 2வது அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கோ அதை கண்டிப்பாக விட்டுட்டு வந்துடுங்க. இதுதாங்க. ஸோ அதை விட்டுட்டு ஐயோயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லிட்டு இந்த டோன்ட் ரஷ், அதுதான் மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா, எப்போவுமே உங்கள் கொஷின் சால்வ் பண்ணும்போது முதல் எடுத்தவனையும் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரியுற முதல் விஷயங்களை ஃபர்ஸ்ட் எழுதிடணுங்க. ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2ல் நீங்கள் எவ்வளோ எலிமினேட் பண்ண முடியும், உங்களால் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண முடியும், லாஜிக்கலாக டிடெக்ட் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸு அப்படின்னா அந்த மாதிரி கொஷின்ஸை எழுதுங்க. 3வது எஜுகேஷனாக நீங்கள் படித்ததை வச்சு உங்களால் கெஸ் பண்ணி என்னென்ன கொஷின் எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதுங்க. இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. 3 ரவுண்ட் ஆஃப் கொஷின் சால்விங் இது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் கொஷின்ஸ் எழுதிடுங்க. நோன் கொஷின்ஸ், அன்னோன் கொஷின்ஸை எலிமினேட் பண்ண முடிகிற கொஷின்ஸை எலிமினேட் பண்ணி எழுதுங்க. எஜுகேஷன் கெஸ் கொடுத்து எழுத முடியுதா எழுதுங்க. சுத்தமாக எனக்கு தெரியலனா அதை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது அதை செய்யவே கூடாது. அதே மாதிரி உங்களுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஓஎம்ஆரை நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஓஎம்ஆரை மார்க் பண்ணும்போது ரொம்ப ரஷ் பண்ணி மார்க் பண்ணாதீங்க. ஏன்னா ரஷ் பண்ணாலே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் அதுதான் அலவுடு. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போங்க. என்னென்ன மாதிரியான பென் எடுத்துகிட்டு போகணுன்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ கரெக்டாக ஃபுல்லாக டார்க்கன் பண்ணுங்கள். எந்த ஸ்ட்ரே மார்க்ஸும் இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டாக டார்க்கன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணுங்கள், கொஷின் நம்பரை டபுள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எது தெரியலையோ அன்ஷோர் கொஷினை கண்டிப்பாக விட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இது ரொம்ப 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 க்ரூஷியலான ஸ்டெப்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சாகணும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ அன்ஷூராக இருக்குது, அப்போ அந்த கொஷினை கண்டிப்பாக விட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அந்த கொஷினை விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இல்லை, எந்த மைனஸ் மார்க்கும் இல்லை, எந்த மார்க்கும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அன்அட்டெம்ப்ட் பண்ணுறது தான் நல்ல விஷயம். அதே மாதிரி எமோஷ்னல் டிசிஷன் எடுக்காதீங்க. அதாவது இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்கள் எமோஷ்னல் யூஸ் பண்ணி திங்க் பண்ணி போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ராங்காக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி அன்சர்டைன் கொஷின்ஸை போடவே போடாதீங்க. அன்சர்டைன் கொஷினில் இருக்க அதை ஆன்சர் பண்ணவே பண்ணாதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட எக்ஸாம் டே ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக 20 to 25 கொஷின் டஃப்பாக இருக்கும். அதை பார்த்த உடனே நீங்கள் ஐயோ கஷ்டமாக இருக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம் கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடவே கூடாது. என்ன பண்ண, உங்களோட 3 ரவுண்ட் கொஷின் சால்விங் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன தெரியுதோ கான்ஃபிடென்ட்டாக அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். தெரியாத கொஷினை லாஜிக்கல் டிடக்ஷன் எலிமினேஷன் மூலமாக யூஸ் பண்ணி போடுங்க. எஜுகேஷனல் கெஸ் பண்ணி யூஸ் பண்ணி போடுங்க. சுத்தமாக இது 3 முடியலையா அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்து பண்ணுற டார்க்கன் ஃபுல்லாக அந்த ரவுண்டை டார்க்கன் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ட்ரே மார்க்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சுத்தமாக தெரியலன்னா அந்த கொஸ்டினை கண்டிப்பாக விட்டுருங்க. அதை அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்காதீங்க. இந்த இடத்துல உங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய எக்ஸாம் டே அன்றைக்கி உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எல்லா கொஸ்டினும் தெரியுதோ தெரியலையோ நம்ம கரெக்டாக ஷார்ப்பன் மைண்டாக வச்சு நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பாக எஜுகேஷன் கெஸ் மூலமாக எலிமினேட் பண்ண முடியும். எலிமினேட் எப்படி பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.